ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலாமா? இன்னைக்கு வந்து ஒரு கல்யாணம் இருக்குது, காரைக்கால் தான். ஸோ அதனால் நாங்கள் ட்ரெயினுக்கு கிளம்பிட்டோம். ஈஸியாக ஜாலியாக சூப்பராக போகலாம்னு. ஸோ ட்ரெயினுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் ட்ரெயினை ரொம்ப 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 பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு பிடிக்கும் 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 இந்த அளவுக்கு பிடிக்கும். ஹார்ட்டுக்கு வச்சுட்டேன்ல. ஸோ ட்ரெயின் வந்துருச்சு. பொண்ணு பாருங்க எவ்வளோ ஜாலியாக குதிச்சிட்டு இருக்கான்னு. எங்கள் மச்சான், ஒய்ஃபு, அப்புறம் பசங்க, மச்சி எல்லாரும் சேர்ந்து போகிறோம் கல்யாணத்துக்கு. இடம் தான் இல்லை, போகிறப்போ ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் குட்டீஸ்களுக்கு மட்டும் இடம் கிடச்சிச்சு, உட்கார வச்சாச்சு. நான் வந்து நின்றுட்டு தான் இருந்தேன். ஸோ பரவாயில்ல, ட்ரெயினுங்கிறதுனால தெரியாது, நின்றுட்டு போனாலும் ஜாலியாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஸ்டேஷன்ல நின்றுச்சு, நாகப்பட்டினம் வந்தாச்சு. ஸோ அங்கே நின்றுட்டு இருந்துச்சா, அப்படியே ஜன்னல் ஓரமாக வேடிக்கை பார்த்து. இப்போ ஜன்னல் சீட் கிடச்சிருச்சு. எனக்கு இந்த ஜன்னல் சீட் ரொம்ப பிடிக்கும். அதுவும் சிங்கிள் சீட்டுனா ட்ரெயினில் அது ஜாலியாக இருக்கும். அது எந்த பக்கமாக இருந்தாலும் சரி, இந்த சைடாக இருந்தாலும் சரி, ஆப்போசிட்டாக இருந்தாலும் சரி, அங்கே உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறது சூப்பராக இருக்கும். அப்புறம் என் குட்டி பொண்ணு வந்து அங்கே ஒரு அப்பா இருந்தாங்களா, அவங்களோட அட்டாச் ஆகிட்டா. அவங்க பிடிச்சி விட்டு நிற்கிறாங்க, அவங்க கூட ஜாலியாக நின்றுட்டு இருந்தா விளையாடிக்கிட்டு. ஸோ என் குட்டி பொண்ணு வந்து எல்லாரோடையும் அட்டாச் ஆயிடுறாங்க. பெரிய பொண்ணு அப்படி கிடையாது. சின்ன பிள்ளைகளெல்லாம் அழுவாங்க யார் தூக்கினாலும். ஆனால் குட்டி பொண்ணு வந்து எல்லாருக்கிட்டையும் போயிடுறாங்க. அதுதான் இப்போ பயமே எனக்கு. என் பிள்ளைக்கு வந்து அப்பா, அத்தம்மா அது மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும் சின்ன பொண்ணுக்கு. ஸோ எல்லாரும் கூட அட்டாச் ஆயிடுவாங்க. இது என் குட்டி பையன் பால் குடிக்கிறாரு. பெரிய பையன் வந்து பின்னாடி அங்கே பாருங்க, இடம் இருக்குன்னு இல்லாத அழிச்சாட்டியும் ஹாய் வேற கட்டியாவது. ஸோ எல்லாம் இதுதான் பசங்கள்லாம் மச்சான் பசங்க. ஸோ ஒரு வழியாக காரைக்கால் வந்தாச்சு. இங்கேருந்து வந்து மண்டபம் பக்கம்தான். ஸோ அதனால் ஆட்டோ இருந்தாலும் ஆட்டோவில் தான் போனோம். ஜாலியாக தான் இருந்துச்சு ட்ரெயின் ட்ரிப் வந்து. ஸோ மண்டபத்துக்கு வந்தாச்சு. வந்தோடனே ஏஞ்சல் பார்த்தாச்சு. ஏஞ்சல், எங்கள் வீட்டு ஏஞ்சல். எங்கள் பொண்ணு பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக போய்கிட்டு இருக்காங்கன்னு. மண்டபத்தில் யாருமே இல்லை, நாங்கள் சீக்கிரமாகவே போயிட்டோம். நிக்காவுக்கெல்லாம் முன்னாடி 10:30 போயிட்டோம். ஸோ அதனால் யாருமே இல்லை. ஏசி ஹால் வேறையா, குழுன்னு இருந்துச்சு உள்ள போனோன்னே. அதுக்கப்புறம் இவங்களை வந்து குட்டி, இவங்க பேர் வந்து சஃபா. இவங்களை வச்சு அப்படியே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். நம்மளுக்கு ஒரு கண்டென்ட் கிடச்சிருச்சுடா அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க அம்மா வந்து பார்ப்பாங்க, சிட்டி அப்படின்னு வருவாங்க. அப்புறம் வந்து மாப்பிள்ளை வந்துட்டாங்க, எல்லாரும் கூட்டமும் வந்துடுச்சு, நிக்காக நடக்க போகுது. ஸோ நான் வந்து இதெல்லாம் விட்டுட்டு என்னதை பார்த்துட்டு இருக்கேன்னு பாருங்க, ட்ரோனு அதை பார்த்துட்டு இருக்கேன், பேனை பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா எங்கள் ஊர் சைட்லாம் அதிகமாக இதெல்லாம் அந்த கல்யாணத்தப்பெல்லாம் இதெல்லாம் கிடையாது. ஸோ காரைக்காலில் இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ அழகாக இருந்துச்சு அது. அவங்க வேற என்னமோ கண்ணில் கட்டிக்கிட்டு அதை இது பண்ணிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு அது, அந்த பக்கமாக இந்த பக்கமாக போகிறது. அப்புறம் இந்த குட்டி பாப்பா அழகாக இருந்துச்சு, இந்த பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருக்குல்ல, அங்கிட்ட இங்கிட்ட ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் என்ன, நிக்காக முடிஞ்சு சூப்பராக அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா. அப்புறம் நம்ம செக்ஷன் வந்தாச்சு. சாப்பாடு தான், சிக்கன். அந்த கையில் இன்னொரு பீஸ் வச்சுருந்தாங்க, நம்மளுக்கு தான் வைக்கிறாங்களோன்னு பார்த்தா ஆனால் ஒரு பீஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே சாப்பிட்டாச்சு. இந்த சாப்பாடு வந்து மசாலாலாம் கம்மியாக சூப்பராக சாப்பிட்டாச்சு அல்ஹம்துலில்லாஹ். இந்த வாட்ச் வந்து மவன்றது தான், அது தூக்குனா அவ்வளோ வெயிட்டாக இருக்குது, தூக்கி வச்சுக்கவே முடியல. இதெல்லாம் எப்படிப்பா போட்டுறீங்க இந்த மாதிரி? இந்த பாய்ஸ்லாம் அப்படி தானோ. சரி அப்படியே வெளியே வந்தாச்சு. இதான் மாப்பிள்ளையோட கார், டெக்கரேட் பண்ணி ரெடியாக இருக்குது. ஸோ ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். ஒரு ஐஸும் வாங்கினோம், இந்த பிங்க் கலரில் வச்சுருக்கால, சூப்பராக இருந்துச்சுங்க. 5 ரூபா தானா. வாங்கியிருக்கலாமே, நிறையா இந்த மாதிரி இருந்துச்சு, அவ்வளோ டேஸ்ட்டு. அப்புறம் வந்து ஸ்டேஷனில் இந்த மாதிரி சிற்பியில் உள்ள இதெல்லாம் இருந்துச்சு, மிர்ரரு, அப்புறம் இந்த ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. அப்புறம் செயின், பிரேஸ்லெட்லாம் இருந்துச்சு. இது இன்னுமா இதெல்லாம் வாங்குறாங்களா? நான் பார்த்து பல வருஷம் ஆகுது. இது இன்னமும் விற்கிதா அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தானா காஸ்ட்லிங்க. 450, 500, 350 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம என்ன வாங்குவா போகிறோம், அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு சீட்டில் வந்து சீட் வந்து ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. சூப்பராக ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் ஓடியே வந்தோம். அப்புறம் அவர் வந்து டிரைவர், அவர் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணல, நின்றுட்டு இருந்தாங்க, வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹாரன் அடிச்சுக்கிட்டே அப்படியே ஓடி வந்து ஜம்ப் பண்ணி ஏறிட்டோம். அப்புறம் என் மாமனை பார்த்துட்டு என் பொண்ணு வந்து மடியில் வச்சு அழகாக சமத்தா தூங்க வச்சுட்டு இருக்காங்க. ஹாய் சொல்கிறான்ல, அழகாக ஹாய் சொல்கிறோம் வீடியோ பார்க்குறப்போ. ஒரு வழியாக நான் எங்கள் ஊர் வந்து இறங்கியாச்சு.
பபாய் ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அவ்வளோதான். சூப்பராக இன்றைய நாள் போச்சு. அல்ஹம்துலில்லாஹ். ட்ரெயினில் போகிறதுனால கஷ்டம் தெரியாமல் போயிட்டு கஷ்டம் தெரியாமல் வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு போங்க. ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.